Hi friends, welcome to my channel Angels Home. இன்னைக்கு ஒரு 2 ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்த்துடலாம். ஒண்ணு வந்து Amazonல பர்ச்சேஸ் பண்ணது, இன்னொன்னு வந்துட்டு Flipkartல பர்ச்சேஸ் பண்ணது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேனுக்கு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெடஸ்டல் ஃபேன் இது வந்து நாங்க Amazonல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2500 வந்துச்சு. இதோட அன்பாக்சிங் அண்ட் இது வந்து எப்படி செட் பண்றது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இத ஃபர்ஸ்ட் எல்லா பார்ட்ஸும் கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா, நாங்க முன்னாடியே வாங்கணும்னு நெனச்சிருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறனால, நம்ம வந்து ஹால்லேருந்து வொர்க் பண்றப்போ ஒரு ஃபேன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. பட் எங்களால அப்போ வாங்க முடியல. பட் இந்த சம்மர்ல பார்த்தீங்கன்னா, எங்க ஏசி வந்து ஒரு சம்பவம் பண்ணிருச்சு. அதனால இந்த ஃபேன் வாங்க வேண்டியது வந்து எங்களுக்கு ரொம்பவே கட்டாயமாயிடுச்சு. அதனால தான் நாங்க வாங்குனோம். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா, மத்த பெடஸ்டல் ஃபேன் மாரி வைப்ரேஷன் அந்த மாரி எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளைம் பண்றாங்க. அதுக்கேத்த மாரியே ஃபேனோட பேஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கா குடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம இந்த ஃபேன் பேஸ் கூட வந்து இந்த அட்ஜஸ்ட்மென்ட் பைப்ப வந்து செட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம ஃபேனோட ஹைட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இதுல வந்து கீழ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ குடுத்துருக்காங்க. அத வந்து ஃபர்ஸ்ட் கழட்டிறலாம். இத நம்ம கையாலேயே ரிமூவ் பண்ணிரலாம். ஈஸியா வந்துரும். நம்ம பைப்ப வந்து மேல் பக்கமாகவும், இந்த ஸ்க்ரூவ வந்து கீழயும் வச்சு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். நம்ம வந்து கையாலேயே நல்லா டைட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த டூல்ஸுமே தேவையில்ல. இப்போ இந்த பைப்ப வந்து நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இத ஓப்பன் பண்ணிட்டு, நம்ம வந்துட்டு எவ்வளோ ஹைட் நமக்கு தேவையோ அதுக்கு ஏத்த மாரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இத டைட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம மோட்டார ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மோட்டார்ல வந்து சின்னதா ஒரு ஸ்க்ரூ மாரி குடுத்துருப்பாங்க. அத வந்து லைட்டா மட்டும் லூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லூஸ் பண்ண வேணாம். லைட்டா லூஸ் பண்ணிட்டு, அத வந்து அது மேல அப்படியே வந்து ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம லூஸ் பண்ணோம்ல, அந்த ஸ்க்ரூவ வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மோட்டாரும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம ஜஸ்ட் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து நல்லாவே மூவ் ஆகுது. ஸ்பீடுமே நல்லா இருக்கு. இதுக்கப்புறமா நம்ம ஃபேன் பிளேட இதில வந்துட்டு செட் பண்ணிடலாம். இதில வந்து ஒரு பெரிய சைஸ்ல ஸ்க்ரூ மாதிரி ஒண்ணு குடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அத வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதில பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன வந்து சும்மா ஒரு சின்னதா ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு ஸ்க்ரூ மாதிரி வச்சு வந்து அத டைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அத வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஃபேன தனியா எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அத பிரஸ் பண்ணீங்கனாலே போதும். அது வெளிய வந்துரும். அப்புறம் இதையுமே வந்துட்டு அதுலருந்து ரிமூவ் பண்ணிருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃபேன் கிரில்ல குடுத்துருக்கிற மாரியே இந்த மாதிரி ஹோல் வந்துட்டு நம்ம ஃபேனோட மோட்டார்லயும் இருக்கும். அதுக்கு ஏத்த மாரி அத அதுல வச்சு கரெக்ட்டா பிரஸ் பண்ணீங்கன்னா, அதுல வந்து அது செட் ஆயிடும். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. இத கரெக்ட்டா ஃபிட் பண்ணதுக்கப்புறமா, நம்ம ஒரு பெரிய ஸ்க்ரூ ஒண்ணு இந்த மோட்டார்லேருந்து கழட்டியிருப்போம்ல, அத வந்து அதில வச்சுட்டு கரெக்ட்டா அத வந்து டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த பேக் சைட் கிரில் வந்துட்டு நம்ம செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபேன் பிளேட செட் பண்ண போறோம். இத வந்து ஜஸ்ட் அதில வச்சுட்டு, நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அத வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரிங் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இத வந்து 2 கிரில்லோடையும் சேர்த்து வர்ற மாரி வச்சுட்டு, இதில வந்துட்டு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிட்டோம் அப்டின்னா, நமக்கு வேல முடிஞ்சுது.
பிளேடுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற 2 கிரில்லோட எட்ஜில் வந்துட்டு நம்ம கரெக்டாக இந்த ரிங்கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா போதும். அது வந்து செட் ஆகிடும். அப்புறமா வந்துட்டு நம்ம இந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிட்டா நமக்கு வேலை முடிஞ்சுது. ஃபேனோட ஸ்பீடும் ரொம்பவே நல்லா இருக்குது. நமக்கு வந்து 3 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து டில்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து 30 டிகிரியில் டில்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து 10 டிகிரியில் வந்துட்டு டில்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபேனோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 53 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஃபீட்டுக்கும் மேலேயே இருக்குது. இந்த ஹைட்டை வந்து நம்மளால் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா தான் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி எந்த ஷேக்கும் இல்லை, நல்லாவே ஒர்க் ஆகுது. சவுண்டுமே வந்து நமக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. மற்ற பெடஸ்டல் ஃபேன்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இதோட ரேட் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அமேசானில் வந்து இதோட ரிவ்யூஸ் ரொம்பவே பாசிட்டிவாக இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் எதையுமே யோசிக்காமல் வாங்கிட்டோம். எங்களுக்குமே இந்த ஃபேன் வந்துட்டு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நான் இந்த ஃபேனை இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட ஏதாவது ட்ராபேக்ஸ் இருந்துச்சுன்னா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்த அன்பாக்சிங்க்கு போயிடலாம். இது வந்து நான் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஆர்கனைசர் தான். இதோட பேக்கேஜிங்குமே பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக வந்துருந்துச்சு. எந்த ஒரு டேமேஜும் இல்லை, நல்லாவே பேக் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 வீலுமே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பைப் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கடைசியாக இருக்கிற ட்ரேயில் ஃபஸ்ட்டு வந்து வீலை செட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது ஈஸியாக செட் ஆகிடுது. வீல்ஸ் எல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த 4 ட்ரேயையும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம 4யுமே கனெக்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஈஸியாகவே செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இதோட குவாலிட்டி பற்றி பார்த்துக்கலாம். இதோட வீல் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி இதை கனெக்ட் பண்ண கொடுத்துருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் கூட ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. அந்த ரொம்ப திக்கான பிளாஸ்டிக்காக இல்லை. ஸோ நம்ம வந்து இதை ரொம்ப வெயிட்டான பொருட்கள் வச்சு யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ், என்னோட ஆக்சசரிஸ் ஏதாவது வச்சுக்க தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு நல்லாவே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹399 நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த 2 ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.